விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சாக்க சீமான் ஜெயிச்சிருவாரு. அப்படியா? சீமானா ஜெயிப்பாரு? விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சா ஜெயிக்க போறது சீமானா? விவசாயி ஜெயிச்சா நாம ஜெயிச்சா மாதிரி. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்காத நாடு மத்த நாடு கிட்ட கைதான் ஏந்தணும். சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். கிராமப்புற விவசாயிகள் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களா இருப்பீங்க நீங்க. இதுவரைக்கும் நீங்க திராவிட கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு வரீங்க. இன்னைக்கு உங்களை தாண்டி விவசாயம் செய்யறதுக்கு அடுத்த தலைமுறைகள் பிள்ளைகள் இல்ல. எல்லாம் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்துட்டோம். நாம செய்யற விவசாய தொழில் ரொம்ப கேவலமானது, இது லாபம் இல்லாதது. இந்த நிலைமையில கண்டிப்பா மாத்தலாம். நம்மாழ்வாரே சொல்லிருக்காரு, எத்தனையோ இடத்துல சொல்லிருக்காரு. ஒண்ணுமே இல்லாத பாலைவனத்தை கூட நம்ம சோலைவனமா மாத்திக்க முடியும். என்ன சொல்ற, சீமானா வராரு, எங்கேயோ ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல, இல்ல நாம் தமிழ் பிள்ளைகள் எங்கேயாவது ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொல்ற கருத்தை முதல்ல கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. தற்சார்புக்கு மாற சொல்றதுக்கான காரணம் ஏன் கத்திக்கிட்டே இருக்காப்ல? இந்த மலையை ஏன் நம்ம பாதுகாக்கணும்? இந்த ஆத்தை ஏன் பாதுகாக்கணும்? இந்த நீர் மேலாண்மை ஏன் இவ்வளவு கீழே போச்சு? பனைமரம் தலைமுறிஞ்சு கீழே உழுதுன்னா அப்ப எத்தனை ஆயிரம் அடி பூமி கிட்ட தண்ணி போயிடுச்சு. இதெல்லாம் காப்பாத்தி மீட்டு கொண்டு வர முடியும் ஒருத்தர் நம்பிக்கையா சொல்றாரு. இல்ல, இது சொல்றவங்க மீட்டு இருக்கவங்க யார் இருக்காங்க? எந்த அரசியல் தலைவர் சொல்றாங்க? இன்னைக்கு யார் வாக்குறுதி கொடுத்தாங்க? இன்னைக்கு எல்லாரும் நம்பிக்கை கொடுக்கறாங்க, வாக்குறுதி கொடுக்கறாங்க. 4000, 5000, 25,000, 8000 கூப்பன், வீட்டுக்கு ஃபுல்லா பாத்திரம், செல்போன் ரீசார்ஜ். அசிங்கம், நம்மளுக்கு அசிங்கமா இல்ல? விவசாயிங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்காவது கொண்டு போகணும். கையேந்து நிக்க கூடாது, நிக்க வைக்க கூடாது. அப்படின்னு தான் நாம் தமிழ் பிள்ளைகள் எல்லாருமே இந்த இயற்கையை நேசிச்சு உங்ககிட்ட, இந்த இயற்கை சார்பா, மலைகள் சார்பா, வளங்கள் சார்பா உங்ககிட்ட கையெடுத்து அவங்க சார்பா நாங்க கேட்கிறோம். வாக்களிங்க. விவசாய சின்னம். ஜெயிக்க போது சீமான் அல்ல, விவசாயி நீங்கள் தான்.